ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக அவங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவங்களுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 101. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, பெலன் உள்ளவனாகிலும் பெலன் அற்றவனாகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆமேன். அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உங்களுக்கு பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? நான் இதை கூட நான் ரீபே பண்ணிடுவேன், ஆனா என்னால் என்னோட சூழ்நிலையை நான் மேற்கொள்ள முடியல, இதை நான் எப்படி நான் பேர் பண்ண போறேன், மன உளைச்சல்கள், மென்டல் ப்ரெஷர்ஸ், இதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலையேன்னு சொல்லி நீங்க அநேக நேரங்கள்ல கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? என் ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறாரு, ஒன்னும் செய்ய வேணாம், நீ துதிக்க மட்டும் செய், நான் எல்லா தடைகளும் உடைக்கிறேன்னு சொல்லி கத்த சொல்றாரு. பாருங்க, துதிக்கிறவர்களை அநேக யுத்தங்களுக்கு முன்பதாக அனுப்புனாங்க. ஏன் தெரியுமா? துதிகள் முன்னாடி ஒருத்தனோட ஆயுதங்களோ, ஒருத்தனுடைய சுபாவங்களோ, ஒருத்தனுடைய வைராக்கியங்களோ, மனுஷீக குணங்களோ, பிசாசின் வல்லமைகளோ, தகட்டின் வல்லமைகளோ ஒண்ணுமே வேலை செய்யாது. ஏன்னா அவங்க துதிக்கும் பொழுது உன்னதத்தின் தேவனை துதிக்கிறாங்க. உன்னதத்திலிருந்து அவங்களுக்கு ஒத்தாசை வரும் பொழுது அவங்களை யாராலும் அசைக்க கூட முடியாது. ஆண்டவர் எனக்கு இதை செய்வார்னு சொல்லி அவங்க துதிக்கும் பொழுது சும்மா வாயை திறந்து ஒரு 10 பாட்டு பாடுறதில்ல. அவங்க துதிக்கும் பொழுது அவர் நல்லவர் என்று சொல்லி பாடும் பொழுது அவர் எப்படியெல்லாம் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் இதெல்லாம் இவருக்கு அது லேசான காரியம், ஆண்டவருக்கு லேசான காரியம்னு சொல்லி அவங்க அவ்வளவு தூரத்துக்கு அதை அவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பாடணும். என்னை பலனே இல்லை, எனக்கு பாடுறதுக்கே மைண்டே இல்லைனாலும் நீங்க ஒரே ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க, இது மாறணும் தான் நீங்க போராடுறீங்க. இந்த சூழ்நிலை மாறணும், இந்த பிரச்சனை மாறணும், இந்த தடையிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காண்டி தான் நீங்க போராடுறீங்க. இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்க தேவனை துதிச்சா தடை உடையும்னா நீங்க அதை செய்யலாமே. இன்னைக்கு உங்களை சும்மா ஒரு வேலை செய்ய சொல்றதுக்கும் ஒரு 1000 உங்க கையில கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொன்னா நீங்க எப்படி பார்ப்பீங்க? சும்மா செய்ய சொன்னா கூட நீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கலாம். ஆனா 1000 உங்களுக்கு கையில அன்னைக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி வேலை பார்ப்பீங்க? அந்த மாதிரிதான் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரு. நீங்க எதிர்பார்த்து இருக்கிறதுல முடிவை கத்த தருவாரு. ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கத்தரை துதிக்கணும். துதிச்சிங்கன்னா உங்க தடை உடையும் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்றாரு. இந்த காலை வேளையில யுத்தம் கத்தருடையது, ஜெயமும் கத்தரால் வரும். அந்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில நடக்கணும். நீங்க எப்ப இருக்க சூழ்நிலையை மேற்கொண்டு மேல வரணும், வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா உங்க வருத்தங்கள், உங்களோட எல்லா விதமான நெருக்கடிகள், எல்லா லோன் பிரச்சனை, எல்லா டெபிட்ஸ், கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பே பண்ணணும், எல்லா விதம் ரீபே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நல்லா துதிங்க. நல்லா வாயை திறந்து அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் போர்மானுக்கு அதிகமானவர்னு சொல்லி அவரை துதிச்சு பாட 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 தேவ மகிமை உங்க மத்தியில கடந்து வரணும். அதை வரைக்கும் விடாதீங்க. போராடி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. சோத்திரம்னு சொல்லும் போது ஆண்டோட பிரசனை இறங்கும். என் புள்ள அங்க ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். கிரியைகளை நடப்பிக்கும்படியாக முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணும் போது, முழங்கால் போடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா அங்க கட்டளை பிறப்பிச்சிருவாரு. அவர் நீங்க முழங்கால் போடும், அவர் எந்திரிச்சு நின்றுவார். அங்க உட்கார முடியாது அவரால். அங்கிருந்து எந்திரிச்சு வந்துருவாருங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆவியானவர் உங்க கூடயே இருக்கிறாரு. ஆவியானவர்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் உதவி கேளுங்க. என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன்னு சொல்லி வசனங்கள் சொல்லி அந்த வசனத்தை அறிக்கை பண்றேன். என்னை பலப்படுத்துங்க, துதிக்கிறதுக்கு பலப்படுத்துங்க, இதை மேற்கொள்ள பலப்படுத்துங்க ஆவியானவர்னு சொல்லி கேட்கும் போது ஆவியானவர் உங்களை துதிக்கிறதுக்கு பலப்படுத்துவாரு. அந்த காரியங்களை மேற்கொள்றதுக்கு உண்டான பலனும் யுத்திகளையும் கத்து தருவாரு. ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிஷ்ஷை பண்றது அவர் எக்ஸ்பர்ட்டா அந்த ஒரு ஊர்ல. அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஜெபம் பண்ணேன், என்னால முடியாத சூழ்நிலையிலையும் ஆவியானவர்கிட்ட உதவி கேட்பேன். அப்ப ஆவியானவர் எனக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனைகள் ஃபர்ஸ்ட் எனக்கு காதுல கேட்காம தான் இருந்துச்சு. ஆனா ஆவியானவர் என்கிட்ட எப்படியெல்லாம் சொல்லணுமோ நான் அந்த விஷயத்த போய் செயல்பட போகும்போது எனக்கு சில விஷயங்கள் எனக்கு எண்ணங்கள்ல தோணும். அதை நான் செய்யும் போது அதுல நான் வெற்றியை கண்டேன். அப்படி நான் வெற்றியை கண்டதுனாலதான் இன்னைக்கு என்னால இவ்வளவு பெரிய சக்சஸ்குள்ள போக முடியுதுன்னு சொல்லி. அப்ப ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ரெடியா இருக்காரு. சில சமயங்கள் ஜெபிக்கும் நமக்கு பதில் வரலையா, சோர்ந்து போகாதீங்க. நீங்க அந்த காரியத்தை போய் முயற்சி செய்யும் பொழுது ஆவியானவர் அந்த ஏற்ற வேலையில அந்த யோசனைகளை கொடுப்பார். ஆபிரகாம் அப்படிதான் சொன்னார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். எந்த ஊருன்னு சொல்லல.
அப்போ எந்த ஊருன்னு நம்ம கேட்டுட்டு தான் போவேன்னா காரியத்தை நடப்பிக்க முடியாது. கர்த்தர் சில ரகசியங்களை வெளிப்படுத்த மாட்டார். நிறைவான ஆசீர்வாதங்களை தர்றதுக்குண்டான ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா நம்மளோட வாய் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலுமே நம்ம எல்லார்ட்டையும் சொல்லிடுறோம். அப்போ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படின்னா ஜனங்களோட முறுமுறுப்பு, பற்கடிப்புகள் இதுக்கெல்லாம் ஆளாகக்கூடாதுன்னு கர்த்தர் அதை ரகசியமாக வச்சிருப்பாரு. போக போக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 நம்ம சுதந்திரிக்க வைப்பார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்க அந்த காலை வேலையினோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் துதி நாவையை கட்டவிழுக்க விரும்புகிறார். உங்களை விடுதலையாக்க கத்தர் இந்த காலை வேலையில் விரும்புகிறார். ஜெபிப்போம்மா. அன்பின் பரலோக தகப்பன், இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் போராடி 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 ஆத்துமா தொய்ந்து போய் இருக்குதாப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் இன்று செபிக்கிறேன். ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய சரீரங்கள் துதியின் ஆவி இறங்குவதாக. உள்ளான மனுஷன் பலப்படட்டும்பா. ஆவிக்குள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன் துள்ளி குதித்து தேவனை ஆராதிக்கத்தக்கதாய் தாவீதுக்குள்ள இருக்கிற இந்த துதியின் ஆவி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு துதியின் ஆவி கிளம்பிட்டான். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால முழுமையாய் நிரப்பட்டும். ஆண்டவரே, நீச்சல் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ள அந்த துதியின் ஆவி வரட்டும். ஆண்டவரே, ஏதோ வாய்க்குன்னு துதிக்காதபடிக்கு ஆண்டவரே, ஆத்மாத்மமான ஒரு துதியை அவர்கள் செய்யத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. இன்று துதிக்கிற துதியில அவங்க வாழ்க்கை மாறின. ஆண்டவரே, இப்பொழுது வானம் திறக்கப்பட்டு வானத்தின் பலகணிகள் திறந்தே இருப்பதாக. ஆண்டவரே, பொருளாதார தடைகள் உடையட்டும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தடுத்து நிற்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் சுக்குநூறாய் தெரிப்புண்டு போவதாக. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம்னு சொன்ன வார்த்தையின்படி இன்று இவர்கள் துதிக்கும் பொழுது தடைகள், கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அப்படியாக செய்கிறதுக்காண்டி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன்.